பேக் ஆயிடுச்சு. அதனால் அவரால் நடக்கிறது கொஞ்சம் இதாக நடக்கிறாரு. வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, அவர் போகலன்னா அப்புறம் நம்ம வீட்டெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் வேலைக்கு அதே கால்வலியோடையே தான் போகிறாரு. நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்ம அதை கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. சிஸ்டர் சொல்லுங்கள், நிக்கிதா சிஸ்டர் சொல்லுங்கள், நாமக்கல்ல எங்கே எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியிலலாம் எப்படி இருக்காங்க? நிக்கிதா மெசேஜ் ரீச் ஆகுது. ஏற்கனவே வந்ததோ என்னமோ. விடுங்க சேர்த்த புலம்போதீங்க, படிங்க, அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்பிசியில் எக்ஸாம் வருது, 6 to 12 தமிழ் நல்லா படிங்க. கண்டிப்பாக சிஸ்டர், அங்கே சொன்னேன்ல நமக்கானது இந்த லைன் கிடையாது அப்படின்னு. ஏன்னா இப்போதான் வீடு வாங்கியிருக்கீங்க, சமாளிக்க முடியாதா? ஆமாம் சிஸ்டர், சமாளிக்கவே முடியல. அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் போயிட்டுருக்குது அங்கே இங்கேயும். அது இந்த மாதம்லாம் ரொம்ப கட்டாச்சு. ஏன்னா போன மாதம் கரெக்டாக 15ஆம் தேதியிலே அவர் காலில் அடிபட்டுச்சா பாருங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோ வேலைக்கு போக முடியல. போன மாதம் டியூ கட்டுறதுக்கெல்லாம் அப்படியே நோய்படாத பாடுபட்டாச்சு. அது என்னமோ கண் திருஷ்டி மாதிரி வீடியோ போட்டதுலேருந்து கண் திருஷ்டி மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் சரி கொஞ்சம் நாளைக்கு போடாமலே இருக்கலாம். போடறதுக்கும் டைம் இல்லை, அதனால தான் வச்சுக்கோங்களேன். பிஎடுக்கு நிறைய செலவாகும். எதுக்கு பிஎடுக்கு நிறைய செலவாகும்? இது இந்த ட்ரைனிங்க்கு அப்புறமா இல்லை எப்படி புரியல. டிஎன்பிசி சிஸ்டர் தேவகி சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுல தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா அதுக்கப்புறம் ஒரு டைம் பாஸ்க்காகவோ இல்லை இந்த மாதிரியோ நம்ம யூஸ் பண்ணணும். என்னப்பா ஏண்டி தங்கம்? சரிப்பா சரி, சமாளிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. போன மாதம்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். யார்கிட்டயோ கேட்டேன், யாருமே நம்மளை நம்பி கொடுக்கவே இல்லை. 1 ரூபா கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க. அப்புறம் எப்படியும் அதை இதை பண்ணி சமாளிச்சுட்டேன். என்ன வேணும், என்ன வேணும்? போயிட்டாங்க, ஒருத்தர் போயிட்டாங்க. யாரு? Who is that? இன்னும் சாப்பிட்றாங்களா? இந்த ஊர் வாங்கிடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் வாங்குறீங்க. வாங்கினோன்னே எங்களுக்கு பெரிய ட்ரீட் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறீங்க தேவகி சிஸ்டர். இந்த இயரில் நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுக்கு. விச் காலேஜ்? வெங்கலமணியம்மன் கிங் காலேஜ்க்கு அடுத்து இருக்குல்ல சிஸ்டர், வெங்கலமணியம்மன் காலேஜ், அங்கே தான் போட்டிருக்கேன் பிஎட். யாருப்பா அது? எல்லாருமே போயிட்டாங்க. என்னடா இது, லைவ் போட்டால் எல்லாருமே போயிடுறாங்க. அந்த ஆனால் 2 பேர்த்துக்கு நன்றி இருக்கணும். யாருன்னா தேவகி சிஸ்டருக்கும் துர்கா சிஸ்டருக்கும் தான். ஏன்னா நான் எப்போ லைவ் போட்டாலும் கரெக்டாக எனக்கு ரிப்ளை பண்ணுற 2 பேர் நீங்கள் தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. என்னப்பா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் அம்மாவோடது கொடுங்க. அழுவக்கூடாது, எல்லாம் கண்ணில் குத்திடும்டா. கண்டிப்பாக கேட்டு வைக்கிறோம். எங்க சிஸ்டர் ரெகுலராக சிஸ்டர் கரஸில் தான் போட்டிருக்கேன். சரி ஓகே, லைவ் சரிப்பா. நம்ம லைவ் கூட ஒழுங்காக போட முடியாது. லைவ் போட்டால் உடனே வந்துட்டான் பாருங்க, நீனும் வந்துட்டு லைவ் போடுறியா, ஒழுங்கா என்ன பாரு அப்படின்னு. சரிங்க சிஸ்டர், எல்லாருக்கும் பாய். முக்கியமாக துர்கா சிஸ்டருக்கும் தேவகி சிஸ்டருக்கும் ரொம்ப